தெய்வ பிள்ளைகளே, நம்ம கர்த்தருக்குள்ள வளரணும்னா வசனத்தில் வளரணும், கிருபையில் வளரணும், அபிஷேகத்தில் வளரணும். சிலர் பாருங்க, மற்றவங்க பிரசங்கத்தை கேட்கவே மாட்டாங்க, அவங்க மட்டும் பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்க்குறேன். சிலர் மற்றவங்க ஆராதிக்கும் போது ஒர்ஷிப் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்க ஆராதிக்கும் போது பயங்கரமாக ஆராதிப்பாங்க. எல்லாரையும் கையை உயர்த்தி பாடுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஒர்ஷிப் பண்ணும்போது மற்றவங்களாம் செய்யணும், ஆனால் மற்றவங்க ஒர்ஷிப் பண்ண அவங்க ஆராதிக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்று நான் சொல்லட்டா, நீங்கள் இந்த வாழ்நாளெல்லாம் நீங்கள் இந்த பூமியில் எத்தனை ஆண்டு வாழ்கிறீங்களோ அத்தனை ஆண்டும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ஆவலோடு இருக்கணும். ஆமாம், யாரை கொண்டு வேணுமானால் கர்த்தர் பேசுவார். சிலர் ஜெபம் நடத்த ரொம்ப ஆர்வமாக வருவாங்க, ஆனால் இன்னொருத்தர் ஜெபம் நடத்தும்போது அங்கே எங்கேயா அப்படி பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது ஆவிக்குரிய வளர்ச்சியை காட்டுவது அல்ல. அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். யாராவது ஒருத்தர் பிரசங்கிக்கிறார்னா உடனே அங்கே நின்று அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். அப்போ நீங்கள் ஒரு பிரகாசிக்கிற உங்கள் மூலமாக தேவ மகிமை வெளிப்படணும். இல்லை பிரதர் வேலை கிடைக்கணும், இல்லை பிரதர் கல்யாணம் பண்ணணும், இல்லை பிரதர் வீடு கட்டணும், இல்லை பிரதர் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும், அந்த கல்யாணம் பண்ண கடன் அடைச்சிட்டேன்னா நிம்மதியாக இருந்துடுவேன். நான் என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டு வச்சுக்கோங்க, அதோடு நான் கண்ணை மூடிடுவேன். அப்படியே நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன், இதுக்காக இயேசுவை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நான் சொன்னதுன்னா உலகத்துக்கு அடுத்த, அதான் பைபிளில் ஒரு வசனம், இம்மைக்கு மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவன் ஒருத்தனும் கிடையாது. எத்தனை முறை நான் இந்த வசனத்தை சொல்லுவேன் இல்லை? கல்யாணத்துக்காக, வீடுக்காக, பரீட்சைக்காக, எக்ஸாமுக்காக என்ன அது எப்படின்னா, அப்போ அதுக்கெல்லாம் ஜெபிக்க மாட்டீங்களா? ஏன் ஜெபிக்க மாட்டோம்? டெய்லி தான் ஜெபம் பண்ணுறோங்க. அது இந்த பூமியில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவர் நமக்கு செய்கிற காரியம். ஆனால் உங்களிலிருந்து ஒரு மகிமை வெளியரங்கமாகணும்.